இல்ல இது வந்து என்னக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான எந்த விஷயத்துல நம்ம பர்சனலா பேசணும் நான் எதுக்கு சொல்லுங்க மேடம் சரி பண்ணி கோச்சு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. ஆக்சுவலா பார்வதி தான் அதிகம் ப்ரோமோல வருவாங்கன்ற மாதிரி ப்ரோமோவதினே பேர்லாம் வச்சிட்டாங்க. ஆனா சமீப காலமா வந்து பார்வதி ப்ரோமோல பெருசா வரலங்க. அது எப்படி நான் ப்ரோமோல வராம இருப்பேன், இந்த வாட்டி நான் தான் 3 ப்ரோமோலையும் வருவேன்ற மாதிரி இன்னைக்கு 3 ப்ரோமோலையும் பார்வதி தான் வந்திருக்காங்க. இந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா பார்வதியோட சாரி இருக்கு பார்த்தீங்களா, அதை சிலர்லாம் விளையாட்டா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பார்வதி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது என்ன மாதிரியான பிஹேவியர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் சாரியை எடுத்து வச்சதுக்கு இவ்வளோலாம் பேச தேவையில்லைங்க. ஏன்னா ஃபன்னுக்கு ஏதாவது பண்ண தானே செய்யணும். பின்ன பசங்க சும்மாவே இருக்க முடியுமா? ஃபன்னுக்கு தான் அதை எடுத்து வச்சிருக்காங்க. அது பெரிய தப்பெல்லாம் கிடையாது. அது ரொம்ப தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஃபன்னுக்காக எல்லார் பொருளையும் எடுத்து ஒளிச்சு வைக்கிற மாதிரி இவங்களோட சாரி எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். ஆனால் பார்வதி அதை வேற டோன்ல சொல்றாங்க. அப்படி சொல்ற டோனு தப்பு. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒருத்தரோட பர்சனல் திங்ஸு சாரியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரியான பிஹேவியர்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு தப்பான பார்வையில் அதை சொல்கிறாங்க. அதாவது ஒரு லேடி மிஸ்ஸோட சாரியை எடுத்து வைக்கிறது தப்பு இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. உங்களோட பொருள் ஒன்றை விளையாட்டாக எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க, அதுதான் விஷயம். அவங்க எல்லாருமே ஃபன்னுக்காக பண்ணுற மாதிரி தான் தெரியுது, சீரியஸாக பண்ணுற மாதிரி தெரியல. பட் இதில் வேற ஒரு ஆங்கிள்லையும் நம்ம யோசிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாஸ்கில் இந்த டீச்சர்ஸை வம்பு பண்ணலாம், யாருனாலும் வம்பு பண்ணலாம்ல. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பார்வதி கிட்ட தான் எல்லா விளையாட்டும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு விக்ரம் முடிய வெட்டினேன்னு ஏமாத்தினாரு. அதாவது சுபிக்ஷாவோட முடிய வச்சு தான் பார்வதி முடிய வெட்டிட்டேன்னு ஏமாத்துறாரு. பார்வதி கிட்டே பண்றீங்களே, தமிழ் மிஸ் கிட்டே ஏன் பண்ண மாட்டீங்க? என்னோட கேள்வி அதுதான். தமிழ் மிஸ் கிட்ட பண்ண மாட்டீங்க, அதே மாதிரி பிரின்சிபலான பிரஜின் கிட்ட பண்ண மாட்டீங்க, அமித் சார் கிட்டயும் வியானா தான் பண்ணாலே தவிர மற்ற யாருமே பண்ணல. எதுக்கு அவங்க கிட்டலாம் வம்பு பண்ண மாட்டீங்க? அதே மாதிரி இந்த எஃப்ஜே கிட்ட ஏன் வம்பு பண்ண மாட்டீங்க? பார்வதி கிட்ட மட்டும் வம்பு பண்றதுக்கான காரணம் என்ன? சரி, இதை விட்டுருங்க. பார்வதி சைட்ல ஒரு ப்ரெஷரும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, வேலைக்கு உங்களுக்கு சமைச்சு போடணும். எஃப்ஜேவும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி சமைச்சு போடணுமா? தமிழ் அம்மா இந்த வாரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க? தமிழ் அம்மா வந்து போய் கிளாஸ் எடுப்பாங்க, வருவாங்க, அதோட தமிழ் அம்மாவோட வேலை முடிஞ்சிருதுங்க. தமிழ் அம்மா வேலை இந்த வாட்டி நான் செஞ்சு பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பசங்களும் சரி, தமிழ் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கஷ்டத்தை தரமாட்டாங்க. ஏன் தமிழ் அம்மாவுக்கு கஷ்டம் தரமாட்டீங்க, பார்வதிக்கு மட்டும் தரீங்க? பசங்க சேட்டை செஞ்சா அது பார்வதிக்கு தான் போகும்னா, வார்டன் கிட்ட மட்டுமா பசங்க சேட்டை செய்வாங்க? அதாவது பார்வதி தான் வார்டனு, அதனால தான் வார்டன் கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னா, எஃப்ஜே வந்தானா அசிஸ்டன்ட் வார்டனா அவங்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அவங்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டீங்க, ரைட்டு விடுங்க. அதே மாதிரி ஏன் டீச்சர் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது? அமித்தோட ஷூவை எடுத்து ஒளிச்சு வைக்கலாம்னா எல்லார்கிட்ட இருந்தும் நீங்க ஒவ்வொரு பொருளை ஒளிச்சுலாம் வச்சு விளையாடலாம்ல. நீங்க ஃபன்னா தான் பண்றீங்கன்னா எல்லார்கிட்டயும் பண்ணுங்க. அது எதுக்கு பார்வதி கிட்ட மட்டும் பண்றீங்க? அப்ப அப்படி பண்ணும்போது டார்கெட் வச்சு பண்றாங்கன்னு தானே தோணும். ஆக்சுவலாக இந்த லெட்டர் விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. அதுலேயும் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க, அவங்க பக்கம் கவர்ந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி வார்த்தைலாம் ரொம்ப கேவலமான வார்த்தை. அதெல்லாம் சிலர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதில் என்ன அசிங்கம் இருக்குது? இதில் தப்பாலாம் இல்லை, பார்வதி தான் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. பார்வதிலாம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணல. அந்த லெட்டர் எழுதினவங்களோட எண்ணமே தப்பாக இருக்குது. அதாவது அவங்க ஃபன்னாக கூட எழுதியிருக்கலாம், ஆனால் அதில் போட்ட வார்த்தை தப்பான வார்த்தை தான். அதில் நம்மளுக்கு எதுவும் இல்லை, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் பார்வதி வந்து இவ்வளோ இதெல்லாம் பெருசுப்படுத்த தேவையில்லை. ஃபன்னுக்காக பண்ணுறாங்கன்னு விட்டுலாம். ஆனால் பார்வதி என்ன நினைக்கிறாங்கன்னா, அது அந்த ஃபன் என்ன நம்ம கிட்ட மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த ப்ரோமோல நடந்ததை சொல்கிறேன். அதாவது பர்சனலாக என்ன ஹர்ட் பண்ணுன்றதுக்காகவே சில விஷயங்களை பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கு. நான் உங்களுக்காக சமைக்கிறேன், உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ஆனால் இப்படியே தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஸ்டேஜில் அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அழ ஆரம்பிச்சோன்னா கனி ஆகட்டும், மற்ற டீச்சர்ஸ் ஆகட்டும், என்னாச்சு ஏதாச்சு நீங்கள் அழாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசங்களும் வேணாம் நம்ம எடுத்து தந்துடலான்ற மாதிரி உள்ள போய் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது விக்ரம், சுபிக்ஷா எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபன்னுங்க. ஃபன்னுக்கு எதுவுமே பண்ணலனாலும் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல தானே போகிறோம். ஸோ ஃபன்னுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஃபன்னுக்கு எல்லார்கிட்டையும் ஃபன்னை பண்ணுங்க. எஃப்ஜே கிட்ட பண்ண ஏன் பயப்படுறீங்க? எஃப்ஜே பயங்கரமாக மூஞ்ச காமிச்சிருவான்றதுக்காக தானே பயப்படுறீங்க. ஸோ பாரபட்சம் பார்க்காதீங்க. ஃபன்னு வந்துருச்சுன்னா எல்லார்கிட்டையும் அந்த ஃபன்னை பண்ணுங்க, பார்வதி கிட்ட மட்டும் பண்ணாதீங்க. இதை தாண்டி வியானா ஒரு வேலை பண்ணியிருக்குங்க. டாஸ்க் படிக்கிறதுக்கு லெட்டர் அனுப்புவார் பார்த்தீங்களா பிக் பாஸ், அதை விளையாட்டுக்கு கிழிக்கிறேன்னு கிழிச்சு போட்டுருச்சுங்க. பயங்கர பிரச்சனையாச்சு. அப்போ கூட கேட்கறது பார்வதி கேட்குறாங்க, விக்ரம் கேட்குறாரு, மற்ற யாருமே அதை கேட்க மாட்டாங்க. ரொம்ப என்ன எதுக்காக இப்படி பண்ணன்றதை கேட்க மாட்டாங்க. வியானா அந்த இடத்துலையும் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. வியானா இந்த வாட்டி ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்க. இதை தாண்டி பார்வதி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கமருதீன் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. தொடர்ச்சியாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கமருதீன் கிட்டே இவங்க புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்வதி முழுக்கவே அழுதுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃபுல் எபிசோட பார்த்தா தான் என்ன தான் நடக்குது
நடக்குது, டார்கெட் வச்சு அடிக்கிறாங்களான்றதெல்லாம் தெரியுங்க. ஆனால் நேற்று நைட்லாம் பார்க்கும்போது டார்கெட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். நானுமே அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.